அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். திரு அவையின் நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யார் என் தாய் சகோதர சகோதரிகள்? பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிப்போரே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று ஆண்டவர் என்று நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார். இந்த மண்ணுலக உறவை தாண்டி, இரத்த உறவுகளை தாண்டி, ஆன்மீகத்திலே இறைவனோடு இணைகின்ற நாம் அனைவருமே என்றும் சகோதர சகோதரிகளாக இறையாட்சி பணிக்கு உழைக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே இறை வார்த்தையை தன் வாழ்வாக ஏற்று இன்று வரை அழியா நாவோடு இறை வார்த்தை போதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புனிதருடைய பாத சுவடுகளையும் பின்பற்றி நாமும் இந்த மண்ணுலகிலே பிறரோடு இணைந்து என்றும் சகோதர வாஞ்சியோடு வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாக எங்களுக்கு அளித்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14 உட்பிரிவு 21 முதல் பிரிவு 15 உட்பிரிவு 1 முடிய. அந்நாள்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணில் இருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து
அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராயின் நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு அவர்கள் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார் ஆண்டவர். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மையை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. பதிலுரை பாடல். விடுதலை பயணம் 15. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஓம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன, கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன், என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும், என் வாளை உருவேன், என் கை அவர்களை அழிக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீரோ உமது காற்றை வீச செய்து கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உமது கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டு உள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்ளுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமற்ற எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது
அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் எத்தனையோ போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டங்களில் உறவு என்கின்ற போராட்டங்கள் எத்தனையோ தனி மனிதனுடைய நிம்மதியை, சுதந்திரத்தை அழித்திருக்கிறது என்பதற்கு இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. ஒரு சில உறவுகள் அனைவரையும் அரவணைத்து வாழ விரும்புகின்றது. ஒரு சில உறவுகள் தனிமைப்படுத்தப்பட விரும்புகின்றது. ஆக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் உறவுகளை நம்பி வாழ விரும்புகின்ற பொழுது பல உறவுகள் நம்மை தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி தேவைகள் முடிந்த பிறகு நம்மை உதாசீனப்படுத்திய தருணங்களும் எத்தனையோ எத்தனை. ஒரு சில நேரங்களிலே பெற்றவர்கள் கூட தன் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்த தருணங்கள் இருக்கின்றன. பெற்ற பிள்ளைகள் கூட தன் பெற்றோர்களை ஒதுக்கி வைத்த தருணங்களும் இருக்கின்றன. பணத்திற்காக, பதவிக்காக, சொத்திற்காக, தன்னுடைய சுயநல இன்பத்திற்காக உடன் பிறந்த உறவுகளை கூட வெட்டி எறிந்த தருணங்களும் இன்றைய காலகட்டங்களிலே எத்தனையோ எத்தனை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தொலைக்காட்சி பெட்டிகளிலும் செய்திகளாக, செய்தித்தாள்களிலும் செய்திகளாக நாம் வாசிப்பதும் பார்ப்பதுமாக காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இப்படி இந்த உறவுகள் அனைத்துமே எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்பதை நாம் அதிகமாக சிந்திப்பதை விட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுகின்ற எண்ணங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த உறவுகள் அனைத்துமே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் உலகமயமாக்குதல், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி உறவுகளை பயன்படுத்தி தன்னுடைய நிலையை உயர்த்தி அடுத்தவர்களை அடிமைகளாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். இந்த உறவுகள் பல நாட்கள் தொடர்வது இல்லை. அடுத்தவரை ஏமாற்றி, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்து தாம் தோன்றித்தனமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்த எத்தனைய உள்ளங்கள் இன்று மண்ணோடு மண்ணாக மறைந்து போன தருணங்களும் காணப்படுகின்றன. சுயநலவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய செய்திகளும் அவருடைய பெயரும் புகழும் உலகளவில் பேசப்பட்டது. எப்பொழுது அவர்கள் மண்ணுக்குள் மண்ணாக மறைய ஆரம்பித்தார்களோ அவருடைய பொருளும் சொத்துக்களும் பெயரும் புகழும் அவர்களோடு சேர்ந்து அழிந்து போனதற்கு வரலாற்று செய்திகளும் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டங்களும் செய்திகளும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதில் மன வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை நீங்களும் நானும் கண்கூடாக பார்த்தாலும் அந்த ஒரு சில நிமிட துளிகளில் அதை பற்றி சிந்தித்து விட்டு அடுத்த நிமிடமே
நாம் சுயநலம் என்கின்ற உலகத்திற்குள் நுழைந்து விடுகின்றோம். சுயநலம் என்கின்ற எண்ணம் நம்மை ஆட்கொள்கிறது. சுயநலம் என்கின்ற இருளில் வாழ நாம் ஆசிக்கின்றோம். நம்மை மறைத்து பிறரை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சவுக்கடியை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவரோடு பேச வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் இயேசுவை பார்த்து, அதோ பார், உன்னுடைய தாயும் சகோதரரும் உன்னோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே மத்திய நற்செய்தியாளர் வெளியே என்கின்ற ஒரு வார்த்தையை ஆணித்தரமாக ஆழமாக உங்களோடு என்னோடு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். இறைவனோடு இணைந்திருப்பவர்கள் எப்பொழுதுமே இறைவனை விட்டு வெளியே வாழ மாட்டார்கள். ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் இறைவனுடைய வட்டத்தில் விட்டு வெளியே வாழ மாட்டார்கள். இறை பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள் இறைவனை விட்டு வெளியே வாழ மாட்டார்கள். இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் இறைவனை விட்டு வெளியே இருக்க மாட்டார்கள். இந்த மன்னகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது யாருக்காவது என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஒரு சில உதவிகளை செய்ய வேண்டும், நானும் மனிதனாக இருக்க வேண்டும், என்னோடு இருப்பவர்கள் இறை சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்ற உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இறைவனை விட்டு வெளியே வாழ மாட்டார்கள். யாரெல்லாம் இறைவனை விட்டு வெளியே இருக்கிறார்கள் என்றால், சுயநலவாதிகள், தவறு செய்யக்கூடியவர்கள், திருட்டு எண்ணம் உள்ளவர்கள், காம உணர்ச்சி உள்ளவர்கள், பொறாமை கொண்டவர்கள், களவு செய்யக்கூடியவர்கள், பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடியவர்கள், இப்படி இறைவனோடு இணையாதவர்கள், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இறைவனை விட்டு வெளியே வாழக்கூடியவர்கள். எனவே இங்கு மத்திய நற்செய்தியாளர் அற்புதமாக உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார் என்றால், அதோ பார், உன்னுடைய தாயும் சகோதரர்களும் முன்னோடு பேசுவதற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக அந்த மனிதனை மட்டுமல்ல உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். யார் என் தாய், என் சகோதர சகோதரிகள்? விண்ணகத்தில் உள்ள என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இறைவனுடைய ஆட்சிக்காக, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ இறைவாக்கியர்கள் இந்த மண்ணுலகிலே தோன்றினார்கள். உண்மையுள்ள இறைவாக்கினர் இருந்தார்கள், போலியான இறைவாக்கினர் இருந்தார்கள். ஆனால் இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த எல்லா இறைவாக்கினர்களுமே அவர்களை துன்பம் நெருங்குகின்ற பொழுது, போராட்டங்கள் மத்தியிலே வாழுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே சற்று சோர்வு காணப்பட்டது, தொய்வு காணப்பட்டது. நானா இவர்களை பெற்றெடுத்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை என்று இறைவாக்கினர் சொல்லுவதை கேட்கின்றோம். இப்படி இறையாட்சி பணிக்காக போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ உள்ளங்கள் தங்களுக்கு சோர்வுகள் வருகின்ற பொழுது, தொய்வுகள் வருகின்ற பொழுது, சற்று தங்களுடைய வாழ்க்கையினுடைய படியை எடுத்து வைக்கின்ற பொழுது தங்களுடைய வேகத்தை குறைத்து கொண்டு சற்று அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இவர் எல்லாவற்றையும் விட, எல்லாரோரையும் விட ஒரு நபர் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் இறையாட்சி பணிக்காக தன்னையே முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர் தான் நம் அன்னை மரியாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்தவள். முதலில் வானகத்தூதருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தன் வார்த்தையிலும் வாழ்விலும் இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்மையுள்ளவளாக வாழ்ந்தவள். எந்த விதமான உடலிலும் உள்ளத்திலும் கலக்கம் இல்லாதவள் வாழ்ந்தவள், தூய்மையோடு வாழ்ந்தவள், அசுத்தங்கள் நெருங்காதவள், தீய சிந்தனைகள் இல்லாதவள். இப்படிப்பட்டவள் திருமணமாவதற்கு முன்னதாகவே கருதரிக்கிறாள் என்ற கேள்வி கேட்டவுடனே அவளுக்குள் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. சாதாரண தயக்கம் ஒன்றுதான் அது. ஆனால் அந்த தயக்கத்திற்கு ஏற்ற பதிலை வானகத்துதர் வழியாக கேட்டவுடனே, பெற்றவுடனே, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய தருணம் வரையில், ஏன் ஆண்டவர் இந்த மண்ணுலகிலே மரித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு கூட தன் வார்த்தையிலிருந்து சற்று விலகாமல் எடுத்து வைத்த அடியினை முன்னோக்கி தான் சென்றாலே ஒழிய தோய்வும் ஏற்படவில்லை, கலக்கமும் ஏற்படவில்லை, தயக்கமும் ஏற்படவில்லை. அந்த வேகம் அவள் விண்ணகத்திலே உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லுகின்ற வரையில் அவருடைய வாழ்க்கையிலே வேகம் இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும். அமன்றி பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுவார்கள். ஆன்மீகவாதிகளுக்கும் சுயநலவாதிகளுக்கும் ஒரு சிறிய மாற்றங்கள், வேறுபாடுகள் காணப்படுகிறது. சுயநலவாதிகள் எப்பொழுதுமே தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், தங்கள் தேவைகளை மட்டுமே அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் தங்களை இந்த மண்ணுலகில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களோடும் தங்களுடைய வாழ்வு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணி அந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்களால் முயன்ற உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள். இதுவும் ஒரு விதத்தில் இறை வார்த்தையை கேட்டு அந்த திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் இன்று அன்னையாம் திருச்சபையிலே நீங்களும் நானும் நம்முடைய முன்னோடிகளாக, நம்முடைய பரிந்துரையாளர்களாக, புனிதர்கள் என்று நாம் அவர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் சற்று சிந்திப்போமா? இறையாட்சி பணிக்காக உழைத்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தாயும் சகோதர சகோதரிகளாகவும் காணப்படுவோம் என்பதை இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருப்பது மண்ணக பயணம் என்பது விண்ணகத்தை நோக்கியது. உடல் இந்த மண்ணுக்கு, நம் ஆன்மா இறைவனுக்குரியது. நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நாம் செல்ல வேண்டும் என்பதை இயேசு இன்று வெளிப்படுத்துகிற பொழுது அதற்கான பணி என்ன என்பதென்றால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். அதற்காக இந்த திருப்பலியின் வழியாக முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோட
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியை புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திரும்புகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், புனித பதுவை அந்தோணியார் மற்றும் இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செபிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.